ஹே ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப டேஸ்டியான சொரக்காய் சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கிற ஒரு சட்னி, தொக்கு மாதிரி. அதனால் இது வந்து நீங்கள் சாப்பாடு கூட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், தோசை கூட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், சட்னி கூட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ இது செய்கிறக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 பல் பூண்டு அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணி, பூண்டு வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை, இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்துக்கு 3 மீடியம் சைஸ் தக்காளி, ரொம்ப பெரிய தக்காளி இல்லை, மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு தக்காளி சட்னி மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் தக்காளி அதிகமாக, கொஞ்சம் புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும்னு தக்காளி அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து வதங்குறதுக்காக உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி வச்சு நான் நல்லா வதங்க விட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் சொரக்காய் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த சொரக்காய் வந்து கடித்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். ரொம்ப மசிஞ்சு இல்லாமல் கடித்து சாப்பிட்றதுக்கு அவங்க பார்த்திங்கன்னா பொறுக்கி பொறுக்கி அந்த சொரக்காவை எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து ரொம்ப மசிய விடாமல் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருப்பேன். இப்போது இந்த காய் வேகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம். சொரக்காய் இதுக்கு வந்து ரொம்ப நிறைய தண்ணியும் தேவைப்படாது. ஏன்னா இந்த காயை வந்து நல்லா நிறைய தண்ணி விடும் இல்லையா, அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது மூடி வச்சு வேக வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இப்போது ஒரு மேஷர் வச்சு நான் அதை மேஷ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட மத்து இருந்தாலும் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட மேஷர் இருக்குது. ஸோ இதை வச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப இல்லாமல் கடிக்கிற மாதிரி, தட்டுப்படுற மாதிரி நான் வந்து மேஷ் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு நான் மேஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்னும் வேணும், நல்லா மசிச்சு வேணும், சொரக்காய் இருக்கிறதே தெரியக்கூடாது அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் வேக விட்டுட்டு மசிச்சு எடுத்துக்கலாம். ஸோ எங்கள் குழந்தைங்க வந்து பொறுக்கி பொறுக்கி சொரக்காய் எடுத்து சாப்பிடுவாங்க. இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலாவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் நிறைய சாப்பிட மாட்டாங்கங்கிறனால ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் மிளகாத்தூள். அதுக்கப்புறம் மேலால் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் கடைசியாக. ஸோ அந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவருக்கும் வாசத்துக்கும் சூப்பராக இருக்கும். அதனால் அவ்வளோதான், நம்மளோட சொரக்காய் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.